இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு போட்ல ஹஸ்பண்ட் ஷேவ் பண்றதுக்கு ஏதாவது ரேசர் கிடைக்குமான்னு ஒய்ஃப் பார்க்க போறாங்க. அதை எடுத்துட்டு வெளியே வரும்போது உள்ள இருக்கிற யாரோ இவங்களை அப்படியே உள்ள இழுத்துறாங்க. அடுத்து தூங்கிட்டு இருந்த ஹஸ்பண்ட் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு எந்திரிச்சு தன்னோட ஒய்ஃபை தேடுறாரு. அப்ப தரையில ரேசர் பிளேட் பக்கத்துல ரத்தமா இருக்கிறத பாக்குறாரு. அது எதுவரை இருக்குன்னு பார்த்துட்டு இப்ப பாத்ரூம் ஓபன் பண்ணா உள்ள ஒய்ஃப் தொடையில ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தான் ஒய்ஃபை ஒரு ஜாம்பி கடிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இன்னும் 48 மணி நேரத்துல இவங்களுமே முழு ஜாம்பியா மாறிடுவாங்க. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு காரையுமே கண்டுபிடிச்சு அதுல போறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல ஒரு ஜாம்பி நடு ரோட்ல நிக்கிறத பார்த்துட்டு காரை ஒரு மரத்து மேல விட்டுறாரு. அதுல அந்த ஹஸ்பண்ட்க்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருது. ஒய்ஃபுக்குமே மரத்தோட ஒரு கிளை வயிற்றுலயே குத்திருது. இப்ப அந்த ஒய்ஃபோட முகத்தை பார்க்கும்போது ஒரு கம் மாதிரியே இருக்குது. சரின்னு குழந்தைய தூக்கலான்னு ஹஸ்பண்ட் போறாரு. ஆனா அந்த ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டே கடிச்சிடுறாங்க. எப்படியோ குழந்தைய வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தான் ஒய்ஃப்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு கர்ண கொலையுமே பண்ணிடுறாரு. தான் ஒய்ஃப் இறந்ததை தாங்க முடியாம அந்த ஹஸ்பண்ட் கத்துறாரு. இப்ப ஒய்ஃப் அவரை கடிச்ச இடத்த பாக்குறாரு. அது நல்லா ஆழமா இருந்ததுனால இன்னும் 48 மணி நேரத்துல இவருமே முழு ஜாம்பியா மாறிடுவாரு.